தண்ணி ஊத்தி அணைக்கணும். மாப்ள பேசாதீங்க, தண்ணி கொண்டு வாங்க. ஐயோ அத்தை பத்தி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அத பாக்க என்ன தூக்கம். அத்தைக்கு பயம் ஆயிடுச்சு. ஐயோ அத்தை. என்னங்க? ஐயோ கரண்ட் வர போயிருச்சு. ஐயோ அத்தை தாங்க முடியலையே. போய் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒண்ணா தண்ணி அனல் அடிக்குதே. சீக்கிரம் போங்க மாப்ள. வாங்க வாங்க அத்தை அத்தை. ஐயோ என் கையை விடுங்க மாப்ள, அனல் தாங்க முடியல. ரைட்ல வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்ல வாங்க. அப்படியே ஒரு யூட்டர்ன் போங்க. வெளிச்சம் கடத்துக்கே. அத்தை வேற வழி இல்ல அத்தை. தண்ணி எங்க இருக்குன்னு எப்படி பாக்குறது? நானே போய் எடுத்துட்டு வரேன். Thank God. கரண்ட் வந்துருச்சு. ஒண்ணே கவலைப்படாதீங்க, தண்ணியோட வரேன். ஐயோ ஐயோ கையெல்லாம் எரிஞ்சு போச்சே. ஐயோ அம்மா. ஐயோ என்னம்மா இது? ஐயோ 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 மாப்ள என்ன பண்றீங்க? என்னங்க? ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி ஊத்தாதீங்க. என்ன பண்றீங்க? மாப்ள என்ன பண்றீங்க? ஐயோ ஐயோ என்ன பண்றீங்க? தீ அணைச்சிட்டு இருக்கேன் அத்தை. ஆமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்சியரா வேலை பாருங்க. நீங்க என்ன சினிமா போலீஸா? சும்மா இல்லவனியா, நானே அத்தை இப்படி ஆயிடுச்சு நொந்து போயிட்டேன் தெரியுமா? ரொம்ப வலிக்குது அத்தை. வாங்க டாக்டர்கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தீ பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஆறாது அத்தை. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். வாங்க அத்தை போலாம். ஐயோ இந்த நேரத்துல டாக்டர் இருப்பாங்களா? தூங்கிட்டு இருந்தாலும் சரி தட்டி எழுப்புறோம். அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா நான் எவனையும் தூங்க விட மாட்டேன். அத்தை வாங்க அத்தை. ஐயோ ஈரமா இருக்கண்ணே, எப்படி வர்றது? ஐயோ ஐயோ தள்ளிக்கோங்க அவனே. தவளை போட்டுக்கோங்க அத்தை. ஐயோ உங்களுக்கு மட்டும் ஏதா அப்படி நடக்குதோ தெரியல. அன்னைக்கு நானா வாயில் அடிபட்டுச்சு, இன்னைக்கு நானா ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட சொல்லி உங்களுக்கு பரிகார பூஜை பண்ணிடுவோம். வாங்க அத்தை. வாங்க அத்தை வாங்க. இது வேற குறுக்க. அம்மா ஐயோ ஆட்டோ பிடிக்கிறேன்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்களே. ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் போய் ஆட்டோ பிடிங்க. இது புடிச்சிடலாம் அவனையா, இந்த புடிச்சிடலாம். கடவுளே உனக்கு மனசாட்சியே கிடையாதா? ஏன் தான் எங்க அத்தை இப்படி சோதிக்கிறியோ? அவர் எங்க சோதிக்கிறாரு, நீங்க தான் சோதிக்கிறீங்க. ஐயோ நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களான்னு எதுவுமே தெரியல. அதான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. லைட்டா ஸ்மோக் வரப்ப நீங்க எச்சரிக்கையா இருந்திருக்கணும்ல. ஃபுல்லா ஃபயர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுட்டா எப்படி இருக்கும்னு சோதனை பண்ணிட்டு இருந்தேன். கேக்குறீங்க பாருங்க கேள்வி. அது எனக்கு ஒரு டவுட்டு. அந்த கொசுபத்தி சுருள் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? எக்ஸ்பைரி ஆனதா ஆகாததா? சிங்கிளா டபுளா? ஏங்க இப்ப இந்த கேள்வி எல்லாம் தேவையா? அதுக்கெல்லாம் இல்லவனியா, இது வரைக்கும் மொஸ்கிட்டோ காயிலால எங்கேயும் ஃபயர் ஆனதா நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதனால தான் கேட்டேன். ஃபயர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஏன் கேக்குறீங்க? எனக்கு வந்து படுத்தது மட்டும்தான் தெரியும். தூக்கம் வராம மிதக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ அப்ப தூங்காம முடிச்சுதான் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அப்படியே மயக்கத்துல தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தா சுள்ளுன்னு சுட்டுச்சு. சுத்தி பார்த்தா ரூம் பூரா ஒரே புகையா இருந்தது. நீங்க ஃபயர் நல்லா ஹாயா படுத்துட்டு இருந்திருக்கீங்க. செம காமெடியா இருக்குது. சாரி அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. கஷ்டம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு கஷ்டம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது சிரிக்கணும்னு சாரி, சொன்னாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மட்டும் தான் என்ன இப்பெல்லாம் ஆகுதுன்னு தெரியலையே. அன்னைக்கு நானா காரை தள்ளி குப்புற விழுந்தீங்க, இன்னைக்கு நானா கொசு புத்தி ஏத்தி குப்புன்னு பத்திக்கிச்சு. யாரோ உங்களுக்கு சூரிய வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சோனி மது மண்ணாவது. நீங்க கையை கால் வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா எனக்கே இப்படி எல்லாம் ஆகுது. இல்ல கன்ஃபார்மா உங்களுக்கு சூரியன் தான் வச்சிருக்காங்க. இல்லன்னா இப்பெல்லாம் ஆக சான்ஸே இல்ல. ஏத்த பேசாம ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டுருவோமா? முதல்ல ஒரு ஆட்டோ பிடிங்க. பிடிக்கிறேன் பிடிச்சலாம். வாமா. அத நீங்க மெல்லமா நடந்து வந்துட்டே இருங்க, நான் ஓடி போய் ஒரு ஆட்டோவை புடிச்சிட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க, டாக்டர் வீட்டுக்கே வந்துட்டோம். டாக்டர் தூங்கி இருப்பாரே. என்னது அத்தைங்க துடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா? என்னன்னாலும் சரி அவங்கள தட்டி எழுப்புவோம், இல்ல தகராறு பண்ணுவோம். அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நான் இங்கிருந்து போறதா இல்லை.
கூட்டிட்டு போறேன்னு இப்படி நடக்க வச்சே கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்படி எல்லாம் கொடுமை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம்னு தெரியலடி. ஐயோ, உடம்பெல்லாம் தீ மாதிரி எரியுதுடி. ஐயோ ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கமா, மருந்து வச்சா சரியாயிடும். டாக்டர் சார், வீட்ல யாரும் இல்லைங்களா? அம்மா, என்னாச்சுங்க? கதவு திறக்க மாட்டாங்களா அவனியா? சார், யாராவது இருக்கீங்களா? அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. காலிங் பெல் அடிங்க. ஆமா இல்ல, அவசரத்துல அது மறந்து போச்சு. காலிங் பெல் எங்க இருக்குன்னு தெரியல அவனா. ஒருவேளை சேஃபா இருக்கட்டும்னு உள்ளே வச்சுட்டாங்களோ? டேய், அங்க இருக்கு பாருங்க. எஸ், இங்க இருக்கு. ஒர்க் ஆகுதுல அவனியா? ஒர்க் ஆகுது. இனி நோ ப்ராப்ளம். அத்தையை காப்பாத்திடலாம். அத்தை, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே நேரம் ஒரு ஜோசியரை போய் பார்க்க போறோம். உங்களை யாரோ சூரிய வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இருக்கிற வேதனை பத்தாது, நீங்க வேற உளறிட்டு இருக்காதீங்க. அதுக்கு இல்ல அத்தை, நான் என்ன நீங்க சொல்ல. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தொண பேசிக்கிட்டு. ஐ, லைட் எரியுது. டாக்டர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருங்க வேணும்? டாக்டர், எங்க அத்தை மொஸ்கிட்டோ காலை பத்த வச்சுட்டு பக்கத்துல படுத்திருந்தாங்களா, திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு. அத்தை வழியாக துடிச்சிட்டு இருக்காங்க டாக்டர். அவனை எப்படியா காப்பாத்துங்க ப்ளீஸ். சார் இப்ப தூங்கிட்டு இருக்காங்களே. ஐயோ டாக்டர், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு புண்ணியமா போகும் ப்ளீஸ். எங்க அத்தை எப்படியா காப்பாத்துங்க. தம்பி, டாக்டர் தான் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன்ல. அப்ப நீங்க டாக்டர் இல்லையா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு என்கொயரி? முதல்ல டாக்டர் வர சொல்லுங்க, போங்க. நினைச்சப்பெல்லாம் வர்றதுக்கு அவர் ஒன்னும் சீரியல் டாக்டர் கிடையாது. காலையில வாங்க. ஹலோ மேடம், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தரலனா அது சட்டப்படி குற்றம். இந்தியன் பீனல் கோர்ட் படி இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இங்க என்னமா ப்ராப்ளம்? யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? டாக்டர் டாக்டர் டாக்டர், ஐ திங்க் நீங்க தான் டாக்டர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்க அத்தை மொஸ்கிட்டோ காயில பத்த வச்சு பக்கத்துலயே பத்துனாங்களா, என்னமோ தெரியல, திடீர்னு பத்திக்கிச்சு. எங்க அத்தைக்கு உடனே என்னால தாங்க முடியாது டாக்டர். எங்க அத்தை ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் துரோகம் நடக்காதவங்க. ஆனா இவங்களுக்கு போய் இப்படி. இப்ப இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? சாரி சார், தூங்குற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. அதான் பண்ணிட்டீங்களே, உள்ள அழைச்சிட்டு வாங்க. போங்க போங்க வாமா. போங்க. அங்க உட்கார வைமா. உட்காருமா. பாத்து நீங்க தள்ளி இருங்க. இருங்க. ரொம்ப வலிக்குதா என்ன? இருங்க. ரொம்ப காயமா இருக்க. இது எப்படிமா ஆச்சு? டாக்டர் டாக்டர், அத நான் சொல்றேன். எங்க அத்தை மொஸ்கிட்டோ காயில பத்த வச்சு பக்கத்துலயே படுத்திருந்தாங்களா, ஆச்சரியம் பாருங்க. இது வரைக்கும் உலகத்துல யாருக்குமே இப்படி நடந்ததில்லை. ஆனா எங்க அத்தைக்கு நடந்திருக்கு. பக்குன்னு ஃபயர் ஆயிடுச்சு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஹலோ, குடிச்சிருக்கீங்களா? ஹலோ சார், உங்களை தான். நான் குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். நீங்க குடிச்ச எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் கேட்டது உங்களைங்க. ஆமா சார், குடிச்சிருக்கேன். குடும்ப பிரச்சனை சார், அதான் தாங்க முடியல, அதனால குடிச்சேன். எனக்கு எங்க அப்பாவோட சண்டை, வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். கையில காசு இல்லை, சம்பாதிக்கலன்னா வேலை இல்லை. என்னால என் அத்தையும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, அவங்களும் அத்தையோட சண்டை போட்டுட்டு பிச்சை எடுக்க விட்டு ஓடி போயிட்டாங்க டாக்டர். போதும்பா போதும். மூச்சு முட்டுற அளவுக்கு கஷ்டம்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். குடிச்சிருக்கீங்களா சார்? குடிச்சிருக்கீங்களா? ஹலோ சார், என்னாச்சு உங்களுக்கு? நீங்களும் குடிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் தான் குடிச்சிருக்கேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, திரும்ப எதுக்கு கேக்குறீங்க? ஹலோ, நான் உங்களை கேட்கல. இங்க நான் தானே குடிச்சிருக்கேன். இவங்களும் குடிச்சிருக்காங்க. என்ன இதெல்லாம்? நீங்களுமா? நான் குடிக்கல சாமி. இல்ல, குடிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட ஸ்மெல் வருதே. என்னது? ஐயோ அத்தை, எப்பல இருந்து உங்களுக்கு இந்த பழக்கம்? மாப்பிள, மை காட், ஸ்மெல் வருது. அத்தையும் குடிச்சிருக்காங்க. யோ, நானும் அதை தான் சொல்றேன். கஷ்டம்னா அதுக்காக இப்படி குடும்பத்தோடைய குடிப்பீங்க? என்னம்மா இதெல்லாம்? இல்ல அவனியா, நான் சத்தியமா குடிக்கவே இல்ல. இவங்க எல்லாம் உளறாங்க. உளறாங்களா? என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க. ஆம்பளைங்க குடிக்கிறதே நான் தப்புன்னு சொல்லுவேன். என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அதை நீங்க தெரிஞ்சு குடிச்சிருக்க மாட்டீங்க. தூக்க கலக்கத்துல ஏதாவது
இல்ல மாப்ள, நீங்க கையில கொண்டு வந்திருந்தீங்களா கூல் ட்ரிங்க்ஸ், அதுதான் கொஞ்சம் குடிச்சேன். அது கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாது, பின்ன சரக்கு. சரக்கா? அத்தை என்னாலே குடிகார ஆயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்னாலதான் இப்படி. ஐயோ. நான் பாவி. எதுக்கு பழறீங்க? இல்ல ரவணியா, குடிக்காதீங்க சொன்ன அத்தையே இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காங்களே, இது என்னாலதானே? எனக்கு மோச்சமே கிடையாது. ஐயோ, சும்மா அழுது ஊற கூட்டாதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்களேன். லாவணியா, பேசாதீங்க, போங்க. ஒரு நிமிஷம் அந்த பஞ்சம் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. இருங்க ஐயோ, ரொம்ப கொஞ்சம் எரியுது அமைதியா டாக்டர், என்னால தாங்க அப்படியே முடியல. இருங்கம்மா, ஒன்றும் ஆகாது, பொறுமையா இருங்க. ஓகே தென் பை. ரெடி ஆயிட்டியாமா? டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ. வா. அல்லி ராணி அரசாள்றதுக்கு புறப்பட்டுட்டா ஹாஸ்பிட்டல் உருப்பிட்ட மாதிரி தான். என்ன சுந்தரி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டியா? இந்த போனா பால் குடி. ஐயோ, ஏங்க நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் வீட்ல ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? என்னோட ஒய்ஃபுக்கு தானே பண்ற, தப்பா? தப்பில்லதான், ஆனா திறமையான டாக்டர் தன்னோட மனைவிக்கு அடிமை மாதிரி சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு மத்தவங்க தப்பா பேசிட மாட்டாங்க? மத்தவங்க என்ன பேசினாலும் எனக்கு கவலையே இல்லை. இது என்னோட ஆத்ம திருப்திக்காக, என் ஒய்ஃபோட சந்தோஷத்துக்காக. இன்னைக்கு சோப்போட வாசனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்ட மாதிரி தோணுது. ஏய், நான் சோப் போடுறேனா? இல்லைங்கிறீங்களா? சரி, அப்படியே இருக்கட்டும். மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு சோப் போடுறதுதான் பேருன்னா, அதுல நான் டாக்டரேட் வாங்குறதுக்கும் தயாரா இருக்கேன். இந்தா. நல்ல கதையா இருக்கே. இதுக்கெல்லாமா டாக்டர் பட்டம் கேட்பீங்க? ஆசைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஐயோ, பார்த்து குடிக்க கூடாது, சூடா இருக்குன்னு சொன்னா ஆத்தி குடிப்பேன்ல. ஐயோ, என்ன போனா நீ? இந்தா. இப்ப சரியா இருக்கா? சரியா இருக்கு, தேங்க்ஸ். அதெல்லாம் கண்டுக்காத, நீ வா வா. ஏங்க நீங்க சாப்பிடல? இல்ல, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். போனா பசிக்குதுன்னு சொன்னா, அதான் அவ நான் கூட எங்க சாப்பிட்டேன்? நீங்க தானே ஊட்டி விட்டீங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்க கையால சாப்பிட்டேனா, அதான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டேன். நீ வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற. அதான் என் கையால ஊட்டி விட்டா எக்ஸ்ட்ரா ஒரு இட்லியாவது சாப்பிடுவேன்னு தான் ஊட்டி விட்டேன். சரி, பாலை குடி. சரிங்க, தேங்க்ஸ். குழந்தைக்கு ஊட்டி விடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், எருமைக்குமா? பார்த்தாலே எரிச்சலா வருது. நீ சாப்பிடு. புருஷன் கையால சாப்பிடுற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணுங்க. எனக்கு இப்ப எல்லாமே அழுத்து போச்சுங்க. எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுங்களா? நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். நான் உங்க முகத்தை பார்த்துக்கிட்டு உங்க கையை பிடிச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கணும். அதான் என்னோட ஆசை.
எனக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷன்ல இப்படியெல்லாம் இருக்க முடியாது. எனக்கும் அது நல்லா தெரியும். ஆனா நீங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் போல தோணுது. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியல. உயிர் பிரிகிற அந்த கடைசி நிமிஷத்துலயா போடா. ஏம்மா இப்படிலாம் பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகாது. 100 வருஷம் நீ சந்தோஷமா வாழ போற.